ஓம் வாராகி தாயே போற்றி, அன்னை வாராகி தாயே போற்றி, அழகு வாராகி தாயே போற்றிங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நல்ல ஒரு விசேஷமான ஒரு விஷயத்த பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். கண்டிப்பா நீங்க இத கேட்ட உடனே வராகி தேவிய பத்தி நாம எந்த காரணம் கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஆமாங்க. வராகி தேவி கனவுல வந்தா என்ன அர்த்தம்ன்றத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். வராகி அம்மன் கனவுல வந்தாலே என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம ஆசைய நிறைவேறும் நேரம் வந்ததுன்ற அர்த்தம் தாங்க. அதனால தேவி நம்ம கனவுல வந்தா, எக்காரணத்த கொண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தேவி நம்மள வழிபாடு நம்ப தேவிய செய்யறதுனால நம்ம இல்லத்திலே தேவி தங்கியிருக்கா அப்படின்ற அர்த்தம் தான். தங்கி இருந்ததுனால தான் தேவி நம்ம கனவுல வந்து உனக்கான எல்லா நல்ல நல்ல நிகழ்ச்சிகள நான் நடத்தி குடுப்பேன் அப்படின்ற அறிகுறி தான் தேவி நம்ம கனவுல வராங்க. ஆமாங்க. தேவி ஒரு முறை உங்க கனவுல வந்தாலே, உங்க வாழ்க்கையே திசை மாறப்போதுன்ற அர்த்தம் தாங்க. அந்த மாறப்போற விசேஷங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு நல்ல ஒரு வீடு வாங்குற விஷயங்கள் ஆகட்டும், செல்வம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், திருமணங்கள் ஆகட்டும், எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போறன்ற அறிகுறிய காட்ட தான் தேவி நம்ம கனவுலயே வராங்க. அதனால தேவி நம்ம கனவுல வரும்போது, வராகிய பத்தி யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லதே நினைங்க. கண்டிப்பா தேவி நமக்கு பக்க துணையா இருந்து கை குடுத்து நமக்கு எப்பவுமே ஆகட்டும் நம்ம வீட்டிலேயே நமக்கு துணையாவே இருப்பாங்க. ஓம் வாராகி தாயே போற்றி.